அன்புள்ள திரு தனுஷ் கே ராஜா, S.O. கஸ்தூரி ராஜா, B.O. செல்வராகவன், பல தவறான விஷயங்களைச் சரிசெய்வதற்காக இது உங்களுக்கு ஒரு திறந்த கடிதம். உங்களைப் போன்ற ஒரு நல்ல நடிகர், உங்கள் தந்தை மற்றும் உங்கள் சகோதரரின் ஆதரவுடனும் ஆசியுடனும் ஒரு பிரபல இயக்குனரும் இதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா என்பது என்னை போன்றவர்களுக்கு வாழ்வதற்கான போராட்டம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. தொழில்துறையில் எந்த தொடர்பும் இல்லாத சுயமாக உருவாக்கப்பட்ட ஒரு பெண் மற்றும் நான் இன்று வகிக்கும் பதவிக்கு நான் போராட வேண்டியிருந்தது. இது எனது பணி நெறிமுறைக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இது என்னை அறிந்த அனைவருக்கும் இரகசியமல்ல, ஆனால் முக்கியமாக பார்வையாளர்கள் மற்றும் எனது திரைப்பட சகோதரத்துவத்தின் நல்லெண்ணத்திற்கு. எனது நெட்ஃபிக்ஸ் ஆவணப்படத்தின் வெளியீடு நான் மட்டுமல்ல, எனது ரசிகர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் பலரால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. எங்கள் மீது வீசப்பட்ட அனைத்து சிரமங்களையும் கடந்து திட்டத்தை ஒன்றிணைக்க முழு ஒத்துழைப்பாளர்கள் மற்றும் திரைப்பட நண்பர்கள் குழு தேவைப்பட்டது. என் கூட்டாளி மற்றும் ஒன்று. படத்திற்கு எதிராக நீங்கள் பழிவாங்கும் பழிவாங்கல் எங்களை மட்டுமல்ல, இந்த திட்டத்திற்கு தங்கள் முயற்சியையும் நேரத்தையும் கொடுத்த மக்களை பாதிக்கிறது. நான், என் வாழ்க்கை, என் காதல் மற்றும் திருமணம் பற்றிய இந்த நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படத்தில் எனது தொழில் நலன் விரும்பிகள் பலரின் கிளிப்புகள் உள்ளன, அவர்கள் மனதார பங்களித்தவர்கள் மற்றும் பல படங்களின் நினைவுகள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் முக்கியமான படம் சேர்க்கப்படவில்லை. நானும் ரவுடிதான். NOC, ஆட்சேபனை இல்லா சான்றிதழ், மற்றும் எங்கள் நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்பட வெளியீட்டிற்கு உங்களின் ஒப்புதலுக்காக காத்திருந்த 2 வருடங்கள் கழித்து நீங்கள் அனுமதிக்க மறுத்ததால் தற்போதைய பதிப்பை கைவிடவும், மீண்டும் திருத்தவும் மற்றும் தீர்வு காணவும் முடிவு செய்தோம். நானும் ரவுடிதான் பாடல்கள் அல்லது காட்சி வெட்டுக்கள், பல கோரிக்கைகள் இருந்தபோதிலும் மிக குறைவான புகைப்படங்கள் கூட. நானும் ரவுடிதான் படத்தின் பாடல்கள் இன்றுவரை பாராட்டப்படுகின்றன, ஏனென்றால் பாடல் வரிகள் உண்மையான உணர்வுகளிலிருந்து வந்தவை. எங்கள் ஆவணப்படத்தில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சிறந்த இசை எதுவுமில்லை என்பதை அறிந்து நீங்கள் எங்களுக்கு வழங்க மறுத்தீர்கள். அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அல்லது பாடல்களின் வரிகள் கூட என் இதயத்தை உடைத்தது. வணிக நிர்பந்தங்கள் மற்றும் பண பிரச்சினைகளால் உங்கள் மறுப்பை கட்டாயப்படுத்துவது என்பது புரிந்துகொள்ளத்தக்கது. ஆனால் உங்களின் இந்த முடிவு எங்களுக்கும் உங்களுக்கும் எதிரான உங்கள் தனிப்பட்ட வெறுப்பை வெளிப்படுத்த மட்டுமே என்பது வேதனை அளிக்கிறது. வேண்டுமென்றே இந்த நீண்ட நேரம் முடிவெடுக்காமல் இருந்தனர். நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான பிறகு உங்கள் சட்ட அறிவிப்பு இன்னும் அதிர்ச்சியளிக்கிறது. எங்களுடைய தனிப்பட்ட சாதனங்களில் எடுக்கப்பட்ட சில வீடியோக்களின் வெறும் 3 வினாடிகள் உபயோகம் குறித்து நீங்கள் கேள்வி எழுப்பிய அந்த வரிகளை படித்ததும் நாங்கள் திடுக்கிட்டோம். வெறும் 3 வினாடிகளுக்கு நஷ்டஈடாக கோடிகள். இது உங்களிடமிருந்து எப்போதும் குறைவானது மற்றும் உங்கள் தன்மையைப் பற்றி அதிகம் பேசுகிறது. உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன்னிலையில் ஆடியோ வெளியீட்டு விழாக்களில் மேடையில் இருக்க நீங்கள் சித்தரிக்கும் பாதி நபராக நீங்கள் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் பிரசங்கிப்பதை நீங்கள் தெளிவாக நடைமுறைப்படுத்தவில்லை, குறைந்தபட்சம் எனக்கும் எனது கூட்டாளிக்கும் அல்ல. தொகுப்பில் உள்ள அனைத்து நபர்களின் வாழ்க்கை சுதந்திரம் மற்றும் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் ஒரு தயாரிப்பாளர் பேரரசராக மாறுவாரா? பேரரசரின் கட்டளையிலிருந்து ஏதேனும் விலகல் சட்டரீதியான மாற்றங்களை ஈர்க்குமா? உங்கள் சட்டப்பூர்வ அறிவிப்பை நான் பெற்றுள்ளேன், அதற்கு சட்டப்பூர்வமான வழிகளில் நாங்கள் பதிலளிப்போம். எங்களின் நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படத்திற்காக நானும் ரவுடி தன் கூறுகளை பயன்படுத்துவதற்கு நீங்கள் NOC வழங்க மறுப்பது பதிப்புரிமை கோணத்தில் நீதிமன்றத்திற்கு நீங்கள் நியாயப்படுத்தலாம். ஆனால் அதற்கு ஒரு தார்மீக பக்கமும் உள்ளது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். கடவுளின் நீதிமன்றம். படம் வெளியாகி கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் உலகத்தின் முன் முகமூடியை அணிந்து கொண்டு யாரோ ஒருவர் இந்த கேவலமாக தொடர்வது நீண்ட நாட்களாகிவிட்டது. ஒரு தயாரிப்பாளராக உங்களது மிகப்பெரிய வெற்றிப்படங்களில் ஒன்றாகவும் இன்றும் அனைவராலும் விரும்பப்படும் படம் என்று நீங்கள் கூறிய கொடூரமான விஷயங்கள் அனைத்தையும் நான் மறக்கவில்லை. வெளியீட்டிற்கு முன் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு ஏற்கனவே சில ஆறாத வடுக்களை ஏற்படுத்தியுள்ளன. படம் பிளாக்பஸ்டர் ஆன பிறகு உங்கள் ஈகோ மிகவும் பாதிக்கப்பட்டது என்பதை திரைப்பட வட்டாரங்கள் மூலம் அறிந்தேன். இந்த படத்தின் ஃபிலிம்ஃபேர் 2016 தொடர்பான விருது விழாக்கள் மூலம் அதன் வெற்றியின் மீதான உங்கள் அதிருப்தி சாதாரண மனிதராலும் உணரக்கூடியதாக இருந்தது. வணிகப் போட்டியை தவிர்த்து பொது வாழ்வில் உள்ள முக்கிய நபர்கள் பெரும்பாலும் மற்றவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை தொந்தரவு செய்வதில்லை.
மரியாதை மற்றும் கண்ணியம் போன்ற விஷயங்களில் பெரிய மனதுடன் நடந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்களோ, சரியான மனசாட்சி உள்ள எவரும் இத்தகைய கொடுங்கோன்மையை ஒருவரிடமிருந்து வந்தாலும் பாராட்ட மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போன்ற ஆளுமையை நிறுவினார். இந்த கடிதத்தின் மூலம் கடந்த காலத்திலிருந்து நீங்கள் அறிந்த சிலரின் வெற்றியைப் பற்றி உங்கள் உள்மனதோடு சமாதானம் அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உலகம் ஒரு பெரிய இடம். அது அனைவருக்கும் பொருந்தும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் மேலே வந்தாலும் பரவாயில்லை. சினிமா பின்னணி இல்லாத சாதாரண மனிதர்கள் அதை பெரிதாக்கினாலும் பரவாயில்லை. சிலர் தொடர்புகளை ஏற்படுத்தி மகிழ்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்லை. அது உங்களிடமிருந்து எதையும் பறிக்காது. இது அவர்களின் பணி, ஆசீர்வாதம் மற்றும் மக்களின் கருணைக்கு ஒரு மரியாதை மட்டுமே. நீங்கள் சில பொய்யான கதைகளை புனையலாம் மற்றும் பஞ்ச் வசனங்களுடன் அதை பேக் செய்து உங்கள் அடுத்த ஆடியோ வெளியீட்டிலும் வழங்கலாம், ஆனால் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் சொற்களஞ்சியத்தில் ஷாடன்ஃப்ராய்டு என்ற ஒரு ஜெர்மன் வார்த்தையை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மேலும் அந்த உணர்ச்சியை இனி எங்களுடன் அல்லது யாருடனும் நீங்கள் சுவைக்க மாட்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். உண்மையில் மனிதர்களை இழிவாக பார்ப்பது எளிதான இந்த உலகில். மற்றவர்களின் மகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சி இருக்கிறது. மற்றவர்களின் மகிழ்ச்சியை பார்ப்பதில் மகிழ்ச்சியும் மற்றவர்களின் கதைகளிலிருந்து வரும் நம்பிக்கையும் இருக்கிறது. அதுதான் எங்கள் நெட்ஃபிக்ஸ் ஆவணப்படத்தின் பின்னணியில் உள்ளது. நீங்களும் அதை பார்க்க பரிந்துரைக்கிறேன், ஒருவேளை அது உங்கள் மனதை மாற்றக்கூடும். ஸ்ப்ரெட் லவ் செய்வது முக்கியம். என்றாவது ஒரு நாள் நீங்களும் அதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் நம சிவாய.